தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த நிலையில் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு காதுகுத்து விழா என பெயரிட்டு அழைப்பிதழுடன் அதிமுக உறுப்பினர்கள் பேரவைக்கு வருகை தந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழ்நாடு மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காதுகுத்தும் விழா இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது எனவும், அதன்படி 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் காலை 10 மணி முதல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலை வகித்து காது குத்துவார் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிதி என்று விதவிதமாக காது குத்தப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக அந்த அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் என பல்வேறு முறைகளில் மொய் வைக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பிதழுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த அதிமுக உறுப்பினர்கள் அதை அனைவரும் பார்க்கும் வகையில் கைகளில் ஏந்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.